ஹலோ வீவர்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ரேஷன் சாதத்தில் கில்லு வத்தல் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறாங்க. இது ரேஷன் அரிசியை நல்லா சாதம் வடித்து எடுத்துக்கினேன். இது மீந்து போனாலும் வைக்கலாம், நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், காரசாரமாக இருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வடித்த சாதத்தை ஒரு காப்படி அரிசிக்கு மேலே ஒரு காப்படியும் கொஞ்சமும் போட்டு சாதம் வச்சு எடுத்துக்கணுங்க. அதில் போட வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஜீரகம் 2 ஸ்பூனு, கடுகு மிளகு ஒரு 1.5 ஸ்பூனு. ஏன்னா வாயில் நமக்கு நல்லா மாட்டும், அப்போ மிளகு ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் உடம்புக்கு ஏற்றதாக இருக்கவே தான் இதெல்லாம் போடுறாங்க. அது 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் இது 1.5 ஸ்பூன் மிளகு, கூடவே கடுகு 1.5 ஸ்பூன் போட்டேன். இப்போ மிளகாத்தூள் ஆச்சு. இந்த மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள், சாம்பார் மிளகாத்தூள் இல்லை, வெறும் மிளகாத்தூள் தான். அது ஒரு 3 ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுங்க, சின்ன ஸ்பூன் தான், அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. எவ்வளோ உப்பு சொல்ல? இதுலேயே கருவேப்பிலையை கழுவிட்டு துண்டு பண்ணி வச்சுக்கணுங்க, அதையும் போடணும். இது மொத்தத்தையுமே பிசைஞ்சிடணுங்க, நல்லா பிசைஞ்சிடணும். இதை மிக்சியில் போட்டுடுவாங்க. மிக்சியில் போட்டால் என்ன ஆகும், அப்படியே வறுத்தோம்னா கூட பொறியாக வராமல் பல்லில் மாட்டுங்க. அதனால் நம்ம இப்படி பிசைஞ்சு வச்சு பாருங்கள், வறுத்தோம்னா கூட பொறியாக வரும், பெருசாக சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு சாம்பாருக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம எத்தனையோ வத்தல் போடுவோம், இந்த வத்தல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லா இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது என்ன பண்ணணும், இப்படியே நல்லா பிசைஞ்சிடணும். அடியிலேருந்து வேணும். தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க, அவ்வளோதான். இதை நல்லா பிசைஞ்சு கடுகு, ஜீரகம், கறிவேப்பிலை, மிளகு எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சிடணுங்க. எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிட்டு இப்படி கிள்ளி வைக்கணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக. இந்த வெயிலுக்கு எப்படியா இருந்தாலும் காஞ்சிரும். இது வறுத்து பாருங்கள், எண்ணெயில் அப்படியே பொறியாக இருக்கும். கஞ்சி வத்தல்லாம் மாவை அரைச்சின்னு வந்து செய்வோம். இது அப்படியே சாதத்துலேயே செய்யறதால வறுத்தோம்னா பொடியாக இருக்குது, நல்லா பொறியாக வந்துடுங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 நாள் பொறுத்து நான் எப்படி வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு நல்லா காஞ்சிடும், எந்த வத்தல் போட்டாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 நாள் பொறுத்து இது எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேங்க. அப்போ பாருங்கள், தெரியும் இதனுடைய சுவையும், இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது எல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப வாசனையாக நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஹலோ விவஸ், இது ரேஷன் அரிசியில் போட்ட வத்தலுங்க. வீடியோ போட்டிருக்கிறேன். 2 நாள் நல்லா காய வச்சிட்டேங்க. இதில் போட்டது மிளகு, ஜீரகம், மிளகு, கறிவேப்பிலை, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதாங்க போட்டிருக்கிறது. இது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா காஞ்சிச்சு. இது பொறியாக மற்ற வத்தலை விட இந்த ரேஷன் அரிசியில் போடுற வத்தல் நல்லா பொறியாக பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், பொறியாக பெருசாக இருக்குது பாருங்கள். மற்ற வத்தலை விட நம்ம கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம்னா அப்படியே ஒட்டிக்கும், பல்லில் ஒட்டிக்கும். நம்ம அப்படியே சாதமே நல்லா பிசைஞ்சிட்டேன். பாருங்க, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கிறேன், கடுகு கூட போட்டுக்கிறேங்க. பொறியாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். சாதம் மீந்துச்சுன்னா கூட நம்ம அந்த மாதிரி செஞ்சு வைங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். காரமெல்லாம் போடுறதால, காரம் உப்பெல்லாம் போடுறதால நமக்கு ரசத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும்.
பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள், மிளகுலாம் அப்படியே தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். காரம் எல்லாம் போட்டதால அருமையாக இருக்குங்க. ரேஷன் அரிசியில் கிள்ளு வத்தல். பச்சை அரிசி. ரேஷன் அரிசியில் கிள்ளு வத்தலுங்க. கிள்ளி வச்சேன், வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ காய வச்சு வறுத்துருக்குறேங்க. பொரியாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சாதம் மீந்தால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.